ஹாய்ப்பா, வெல்கம். நாம் நம்மளுடைய சேனலில் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே ஸ்கீம் பார்ட் 1 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது ஸ்கீம்னுடைய பார்ட் 2 தான் இது. ஸோ இதில் ஒரு 10 ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு 10 கொஷின் பார்க்க போகிறோம். ரைட், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்க்குறோம். In the below scheme, which is related to improve the nutritional and health status of children in the age group of 0 to 6 years, பின்வரும் திட்டங்களில் எது 0லிருந்து 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்த தொடர்புடைய திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறோம் எந்த திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், ஐசிடிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். சரிங்களா? நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கடுத்து நியூட்ரிஷனல் ஸ்கீம் அல்லது நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம், ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம். அதுக்கடுத்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ அந்த திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அப்போது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசிடிஎஸ், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அல்லது ஸ்கீம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1975 கொண்டு வருவாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா 0லேருந்து 6 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்தி வழங்குறதா மெயினாக வந்து இந்த அங்கன்வாடி மையங்களுக்கு இந்த திட்டங்கள் தான் தொடர்புடையது. லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், இதை பொறுத்த வரைக்கும் என்ஆர்இபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ஆர்இபி அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1980களில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்குறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஸோ அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2005 கொண்டு வருவாங்க. ஸோ அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெயினான நோக்கம் என்னென்னா ஒரு வருடத்திற்கு அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? திறனற்ற தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திறனற்றன்னு நம்ம சொல்ல முடியாது, திறன் குறைந்த தொழிலாளர்கள் கூட சொல்லலாம். ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திறன் குறைந்த தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 நாட்களுக்கான வேலை வாய்ப்புகள், அதாவது சேலரியுடன் கூடிய வேலை வாய்ப்புகள், சம்பளத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகளை வழங்குறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ அதுக்கடுத்து இதுக்கான ஆன்சர் வந்து ஏதாங்க, ஐசிடிஎஸ் தான். ஸோ அதுக்கடுத்து ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒர்க் ஃபார் ஃபுட் கிடையாது, கொஷின்லேயே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஃபார் ஒர்க். சரிங்களா? உணவுக்கான வேலைக்கான உணவு திட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் 1972 கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது எதற்காக கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஊரக பகுதிகளில் வறுமை ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பற்றாக்குறை நம்ம சொல்லலாம். ஒரு 70கள் காலகட்டங்கள் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதை சரி கட்டணும். அது கூட வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வேலையின்மையும் ரொம்ப அதிக லெவலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சரி கட்டணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய லெவலில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க 1972. ஸோ அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்னால 1972 கொண்டு வரப்படுது. இதில் என்ன வழங்கப்படும், திஸ் ப்ரோக்ராம் இயர்லி ப்ரொவைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 tons ஆஃப் வீட், 10,000 டன் கோதுமையும், 60,000 டன் ஆஃப் ரைஸ், 60,000 டன் அரிசியும், 10 lakh அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்ட்ருமெண்ட், 10 லட்சம் விவசாய கருவிகளும், 10 crore சப்சிடி ஃபார் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், 10 கோடி விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கு மானியமும் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஃபார் ஒர்க்கில் உணவு தான் வழங்கப்படும். ஸோ அந்த உணவு தானியங்கள் வழங்கப்படும். ஸோ அதில் என்ன செய்வாங்க, இன்றைக்கி ஒருத்தர் 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறாரு, அவருடைய சேலரி 100 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் இதை 70 ரூபா அவர் கையில் அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 30 ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க, ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உணவு தானியங்களாக வழங்கப்படும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஏதான் ஆன்சர், இது 2 மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ 2 மட்டும்தான் வரும், 1 and 2 ஒன்லி. ஸோ அதுக்கடுத்து சூஸ் தி ராங் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்படாதவற்றை அல்லது தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1971. அதுக்கடுத்து மேக் இன் இந்தியா 1920. மிட் டே மீல் ஸ்கீம் அல்லது மிட் டே மீல் ப்ரோக்ராம், மதிய உணவு திட்டம் 2014.
ஓல்டேஜ் பென்ஷன் முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1983. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கே தெரியும், மேக் இன் இந்தியா திட்டம் வந்து 2014 இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியை மேம்படுத்தணும், மெயினாக வந்து எம்எஸ்எம்இகளுடைய இதை மேம்படுத்தணும், அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஏற்றுமதியை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து மிட் டே மீல் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 1920களில் கொண்டு வரப்பட்டது. முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. எப்போ 1920களில் எங்கே யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா, கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதுக்கடுத்து முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்து 1983 தான். இது ரெண்டும் கரெக்டு. அப்போது இடையில் இருக்கக்கூடிய ரெண்டும் ராங். அப்போ தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. 2, 3. இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருங்க. கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது நீங்கள் கொஷின் பேப்பரில் கூட கரெக்டாக இன்கரெக்டாக அப்படிங்கிறத லைன் பண்ணிக்குவோங்க. தாராளமாக லைன் பண்ணிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க, சரிங்களா? ஏன்னா கடைசியில் ஆப்ஷன் குறிக்கும் போது நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் அந்த இடங்களில். 2, 3 மட்டும்தான் தவறு, மீதி 2 கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து அரேஞ்ச் தி ஸ்கீம் குரோனாலஜிக்கலி அப்படின்னு சொல்லலாம். கால வரிசைப்படி திட்டங்களை வரிசைப்படுத்துக. முதல்ல கிரிடில் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தைகள் திட்டம். ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு மிட் டே மீல் ப்ரோக்ராம், தமிழ்நாடு மத்திய உணவு திட்டம். ஸோ அதுக்கடுத்து முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ஸோ அந்த திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த திட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ எப்போ கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தொட்டில் குழந்தைகள் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் 1992 கொண்டு வருவாங்க. தமிழ்நாடு மிட் டே மீல் ப்ரோக்ராம், தமிழ்நாடு மத்திய உணவு திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போது கொண்டு வரப்பட்டது? 1920களில் நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதுக்கடுத்து இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய காலகட்டத்தில். அதுக்கடுத்து காங்கிரஸார் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் யார் கொண்டு வந்திருப்பா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம். இது 2006 கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த திட்டம். இன்றைக்கி 18,000 ரூபா இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது. ஸோ தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1980 தொடங்கப்பட்ட இந்த திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும், சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது தான். மெயினாக அந்த திட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, குழந்தைகள், அது கூட பாலூட்டும் தாய்மார்கள். ஸோ அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ், ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? மகப்பேறு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கொண்டு வந்தால் தான். இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் டிஎன்ஐபி அப்படின்னு சொல்கிறது உண்டு, சாரி டிஐஎன்பி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 அண்ட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1980 4. ஸோ அதுக்கடுத்து 1992 1. ஸோ அதுக்கடுத்து 2006 3. அப்போ 2413. ஓகே, 2413 தான்ப்பா வரும், சரியா? மேபி இந்த ஆப்ஷன் மாறி இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குவது. தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் 2022 ப்ரொவைட்ஸ். அப்போ 2022 கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் என்னத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் டு கேர்ள்ஸ், ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் டு தி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் டு தி டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் டு தி பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இல்லை, புதுமை பெண் திட்டத்தை தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அந்த புதுமை பெண் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டத்தை மாற்றம் பண்ணி கொண்டு வந்தாங்க 2022. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் டு கேர்ள்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக அந்த திட்டத்தை பார்க்குறோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ்க்கு 2024 தொடங்கப்பட்ட தமிழ் புதல்வன், கோயம்புத்தூரில் தொடங்கினாங்க ரீசெண்டாக. 2024 பட்ஜெட்டில் தான் இதை அறிவித்தாங்க. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 1 ஒன்லி அது மட்டும்தான் வரும், சரிங்களா? C 1 ஒன்லி.
ஸோ உம்பலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டத்தை தான் உம்பலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு மாற்றி கொண்டு வந்திருப்பாங்க. புதுமை பெண் திட்டமும் இதுதான். ஸோ அதுக்கடுத்து தீனதயாள் அந்தோதய யோஜனா, நேஷனல் ரூரல் லிவ்வுட் மிஷன், தேசிய கிராமப்புற அல்லது ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, எய்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தீனதயாள் அந்தோதய யோஜனா அப்படின்னு வந்துட்டாவே ஊரக பகுதியில் ஊரக பகுதி நம்ம சொல்ல முடியாது, ஒரு நகர்ப்புறங்களோ ஊரக பகுதியிலேயோ அங்கே இருக்கக்கூடிய வறுமையை குறைக்கணும் அப்படிங்கிறதா நோக்கம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தீனதயாள் அந்தோதய யோஜனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எய்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய டு ரெடியூஸ் பாவர்ட்டி பை எனேபிளிங் புவர் ஹவுஸ்ஹோல்ட், வறுமையை குறைத்து ஏழை குடும்பங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏழை குடும்பங்களில் உள்ள வறுமையை குறைத்தல். அதுக்கடுத்து டு டெவலப் ப்ராஃபிட்டபிள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்டு வேஜஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆதாயமான சுய தொழில் மற்றும் திறமையான கூலி வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். அதுக்கடுத்து டு இம்ப்ரூவ் இன்கம் அண்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். அதாவது தெரிஞ்சுக்கோங்க, லிவ்ஹுட் மிஷன் அப்படின்னு வந்துட்டாவே வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த தீனதயாள் அந்தோதய யோஜனா ரெண்டுமே என்ன செய்யணும்னா வறுமையை குறைப்பதற்காக கொண்டு வரப்படும். ஸோ அது எதன் மூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் வறுமையை குறைத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் DAY அப்படின்னு சொல்லிட்டு NRLM அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2011 கொண்டு வரப்பட்ட திட்டம். அதே மாதிரி DAY NULM இதெல்லாம் வந்து உங்களுடைய எக்கனாமி சிலபஸில் பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படின்றது இல்லையா, சோஷியல் ப்ராப்ளம்ஸில் பாவர்ட்டின்னு இருக்கும், அது கீழே வரும். இல்லைனா ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ரெண்டில் எது ஒன்று கீழே வரும். ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். 1, 2, 3 மூணுமே வரும். ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்கள வந்து வறுமை கோட்டிலிருந்து மேலே கொண்டு வரதான் இந்த திட்டம். ஸோ அதுக்கடுத்து DAS to accelerate the sanitization coverage in rural area so as to comprehensively cover the rural community. சரிங்களா? DAS என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரிவுபடுத்தும் ஒரு திட்டமாகும். ஸோ அப்போ சானிடேஷன் ஃபெசிலிட்டியை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டம் எது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் நிர்மல் பாரத் அபியான், அதுக்கடுத்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக சுகாதார திட்டம். ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிலரேட்டட் ரூரல் வாட்டர் சப்ளை ப்ரோக்ராம், சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான குடிநீர் கிராமங்களுக்கு வழங்க திட்டம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா. சரிங்களா? ஸோ இதை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கீம் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிர்மல் பாரத் அபியான் தான் வரும். நிர்மல் பாரத் அபியான் தான் 2012 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சானிடைசேஷன் கவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சுகாதார அமைப்பு, சுத்தம் சுகாதாரம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக, இந்த டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது நிர்மல் பாரத் அபியான். ஸோ அதே மாதிரி ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சுகாதார வசதி, மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட 2005 தொடங்கப்பட்டது தான் இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக சுகாதார திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 திட்டங்கள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஜனனி சுரக்ஷா யோஜனா ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது மெட்டர்னிட்டி ப்ரொடக்ஷன் ஸ்கீம், மகப்பேறு பாதுகாப்பு திட்டம், ஃப்ரீ ஃபுட் ஃபார் புவர்ஸ், ஏழைகளுக்கான இலவச உணவு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீம், வேலைவாய்ப்பு திட்டங்கள், ஃப்ரீ கேஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத பார்க்குறோம், இலவச எரிவாயு திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 எக்கச்சக்கமானது இதை வளர்ச்சி கேட்டிருந்தாங்க. மெட்டர்னிட்டி ப்ரொடக்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஸோ இந்த JSY அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 1 கொஷினில் எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபார்ம் ரிலேட்டடான கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த JSY அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி ஜனனி சுரக்ஷா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளினுடைய
நலனை பாதுகாக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மகப்பேறு நலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கும் போது எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கொண்டு வரணும். சரிங்களா? எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அவங்க பிறக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஸோ இதனுடைய முக்கியமான எய்மே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு இது இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி ஆகிறதா இருக்கட்டும். ரெண்டாவது ஐஎம்ஆர் நம்ம சொல்லுவோம், இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட் அண்ட் எம்எம்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம், அதே மாதிரி தாய்மார்கள் இறப்பு விகிதம். இந்த மகப்பேறின் போது தாய்மார்கள் இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், இது ரெண்டையும் குறைக்கிறது. ஸோ அதுதான் எங்களுடைய முக்கியமான வேலை. ஸோ அதுக்கடுத்து மெயினாக ஜனனி சுரக்ஷா யோஜனா பொறுத்த வரைக்கும் 2015 தொடங்கப்பட்டது. இந்த பார்க்குறோம் இல்லையா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஸோ அதோடையே சேர்ந்து தொடங்கினதா ஜனனி சுரக்ஷா யோஜனா, ரைட்? ஸோ அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொபோஸ்ட் எ ஸ்பெஷல் ஸ்கீம் நேம்டு சகி விச் இஸ் அன் ஒன் ஸ்டாப் கியூர் சென்டர். இந்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள சிறப்பு திட்டமான சகி என்பது ஒரே இட நெருக்கடி நிவாரண மையம். ஸோ அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொவைட் அசிஸ்டன்ட் டு உமன் அஃபெக்டட் பை வைலன்ஸ். ஸோ இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க, எது வந்து கரெக்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த சகி அப்படிங்கக்கூடிய ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, மெயினாக இதில் கொடுத்துருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் கரெக்ட் தான். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, வைலன்ஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சேவைகளை வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2015 தொடங்கப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2015 தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரே இடத்துல பல தீர்வுகளை வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்டது தான். மெயினாக அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி வைலன்ஸ்னால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் எய்ட், சரிங்களா, மெயினாக மருத்துவ வசதி, போலீஸ்லேருந்து சில அசிஸ்டன்ட், லீகலாக என்ன கொடுக்கணும், சைக்காலஜிக்கலாக அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன் ஸ்டாப் சென்டர் தான், ஒன் ஸ்டாப் க்யூர் சென்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது தப்பு, செகண்ட் கரெக்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. 2 மட்டுமே சரியானது. ஒன் ஸ்டாப் சென்டர், ஒன் ஸ்டாப் க்யூர் சென்டர் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? சகி அப்படிங்கிறது மிஷன் சக்திக்கு கீழே வருங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மிஷன் சக்தி 2 இடத்துல இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து ஏவுகணையாகவும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய பாதுகாப்பு திட்டமாகவும் இந்த திட்டம் இருக்குது. ஓகே? ஸோ அதுக்கடுத்து இந்த ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஷூவிங் மிஷின் இன் தமிழ்நாடு இஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த நேம் ஆஃப் அம்மையார். தமிழகத்தில் இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கும் திட்டம் அம்மையார் எந்த அம்மையார் பெயரில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சத்தியவாணி முத்து அம்மையார் பெயரில் தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய நலிவடைந்த பிரிவினர், வீக்கர் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெயினாக வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள், ஏழை பெண்கள், விதவை பெண்கள், ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு வந்து பார்த்திங்க கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த இலவச தையல் மிஷின்கள் வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த திட்டம் பல ஊர்களில் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். மீதி இருக்கக்கூடிய திட்டங்கள், தர்ணாம்பாள் திட்டம், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தர்ணாம்பாள் திட்டம் எதனோட தொடர்புடையது, அதே மாதிரி முகலூர் ராமாமிர்தம் அம்மையார் எதனுடைய தொடர்புடையது, அதுக்கடுத்து முத்துலட்சுமி அந்த திட்டமும் எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ இதில் ஒரு சில ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர், இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஸ்கீமே ரொம்ப ஃபெமிலியரானதுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த ஸ்கீம்ஸ் வந்து அதிக டைம் ரிப்பீட்டடான ஸ்கீம்ஸ். சரிங்களா? நிறைய டைம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் சொன்ன கேள்விகளுக்கு எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை கொடுங்க. ஓகேவா? ஓகேப்பா? தேங்க்யூ.